ஒரு தலைவராக ஒரு வேட்பாளராக வந்து உங்களை பார்க்கல. நான் உங்கள் பிள்ளையாக வந்து நிற்கிறேன். நான் பிறந்தது இப்போ சிவகங்கை மாவட்டம். நான் எத்தனை தொகுதி இருந்தாலும் இந்த தொகுதியில் வந்து நான் நிற்க காரணம், இந்த தொகுதி ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால, இந்த பாதிக்கப்பட்டவங்க கூட நிற்கணுங்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு உணர்வு இருந்ததுனால இங்கே வந்து போட்டியிடுறேன். என்னை பெற்றவர்களின் உடன் பிறந்தவர்கள் என்னை கைவிட்டு விடாத எனக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பீங்கிற நம்பிக்கையில் இங்கே வந்து நிற்கிறேன், போட்டிடுறேன். நான் வெல்றதுங்கிறது நம்ம எல்லாரும் சேர்ந்து வெல்றது மாதிரி தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டத்தில் உங்களில் ஒருத்தனா நின்றுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு இங்கே வந்து இந்த வேலையை செய்கிறேன்னா, எல்லாரையும் நம்பி ஏமாந்து காலங்காலமாக கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு இந்த அன்னாடங்காட்சிகளாகும். இப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க 100 நாள் வேலை, அது 100 நாள் தான் அரசே வேலை தருது, அதுக்கு 100 ரூபா தான் சம்பளமே தருது. இதை வச்சுக்கிட்டு வாழணுங்கிறது எப்படி சாத்தியமாகும்? அதனால் இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் மக்களுக்கு. இந்த அரிசிக்கும் பருப்புக்கும் 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சிலைக்கு கையேந்தி நிற்கிற நிலையில் இல்லாமல் என் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறோம். உங்கள் காசில் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்ச காசில் படித்து வந்த பிள்ளைகள் தான் இங்கே நிற்கிற எல்லாருமே. என் கூட நிற்கிற என் தம்பிகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகள், உங்கள் கூட இருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் தான். அதனால் யார் யாரையும் நம்பினீங்க, கடைசியாக உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்பி உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை எனக்கு செலுத்தி என்னை வெல்ல வைங்க. நான் இறுதி வரை உறுதியாக நிற்பேன், உயிராக நின்று உழைப்பேன் உங்களுக்கு. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் எனக்கு வாக்கு செலுத்துங்க. நான் வெல்றதுங்கிறது நாம வெல்றது. நான் உங்கள் கூடவே உங்களில் ஒருத்தனை இருப்பேன், அதில் எந்த மாற்றமும் வேண்டாம். நன்றி, வணக்கம்.